நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு தமிழோபீடியா. என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த சக்னா வச்சு பேட்டர்ன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வந்துட்டு முடியும் அப்படின்னு நம்ம வந்து தமிழ்ல சொல்றத வந்து ஹிந்தியில சக்னா. இந்த சக்னா முடியும் அப்படிங்கிறது ஜெண்டர் வைஸ் சேஞ்ச் ஆகக்கூடியது. இப்போ ஒரு மேல் ஜெண்டரா இருந்தா சக்தா அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே ஃபிமேலா இருந்தா சக்தி. அதே ப்ளூரல் அண்ட் ரெஸ்பெக்டா இருந்தா சக்தே அப்படின்னு சொல்லணும். நல்லா ஒரு டைம் எல்லாம் ரிப்பீட் பண்ணுங்க. சக்தா, சக்தி, சக்தே. இந்த மாதிரி தான் இதை நம்ம சொல்லணும். இதுக்கடுத்து இப்போ நான் உங்களுக்கு இதுக்கான ஒரு பேட்டர்ன் சொல்றேன். நான் கரெக்டா அதை நோட் பண்ணிக்கோங்க. என்னோட கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா நான் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் கிளாஸ்ல டீச் பண்ணுவேன். பட் வந்து இந்த யூடியூப்ல ஒரு மினிமம் லெவல் தான் என்னால் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் வேணும்னா மறக்காம என்னோட தமிழோபீடியா கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னைக்குமே அதோட பேட்டர்ன் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், அடுத்து வெர்ப் ரூட் இருக்கணும், பிளஸ் சக்தா, சக்தி, சக்தே அது ஜெண்டருக்கு தக்கன அந்த இடத்துல போட்டுக்கணும், பிளஸ் ஹூன், ஹே, ஹேன் இதை ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, சப்ஜெக்ட் மே, வெர்ப் ரூட் வந்து கர்னா வெர்பு, அதோட ரூட் வந்து கர். சக்தா ஹூ இது வந்து ஒரு மேல் சொல்றாங்க, மே கர் சக்தா ஹூ. இதே ஒரு ஃபிமேலா இருந்தா மே கர் சக்தி ஹூ. இதே வந்துட்டு நம்ம வந்து மற்ற ஜெண்டருக்கு சொல்றதா இருந்தா அதுக்கு தக்கன மாறும். சரியா? மே கர் சக்தா ஹூ, மே கர் சக்தி ஹூ, என்னால செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ உங்களுக்கு இது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெர்ப்ல ரூட் எப்படி நம்ம வந்துட்டு ஃபார்ம் பண்றதுன்னு உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தா எனக்கு கமெண்ட் செஷன்ல அதுக்கான வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் மறக்காம உங்களுக்கு எப்படி வெர்ப்ல ரூட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு கிளியரா ஒரு வீடியோ போடுறேன். சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். மே போல் சக்தாகும், நான் பேச முடியும், என்னால பேச முடியும். மே போல் சக்தாகும். ஓ ஆ சக்தி ஹே, ஓ ஆ சக்தி ஹே அவனால வர முடியும். ஹம் ஜா சக்தே ஹே, நம்ம எல்லாம் போக முடியும். ஹம் ஜா சக்தே ஹே. இப்படிதான் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஃபார்ம் பண்ணணும். இப்போ இதுல எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கலாம். கொஷின் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், அடுத்தது சப்ஜெக்ட், வெர்பு, சக்தா, சக்தி, சக்தே. இப்போ நீ வர முடியுமான்னு ஒரு பொண்ணை பார்த்து கேட்குறோம். கியா தும் ஆ சக்தி ஹோ, கியா தும் ஆ சக்தி ஹோ அப்படின்னா உன்னால வர முடியுமான்னு ஒரு பொண்ணு கிட்ட கேட்குறோம். இப்போ உங்களுக்கான கொஷின், மே சக்தா ஹூ. நீங்க இந்த சென்டென்ஸை ஃபில் பண்ணி மறக்காம எனக்கு கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பனா தான் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கா புரியலையான்னு. மறந்துடாதீங்க, சக்னானா முடியும் அப்படின்னு அர்த்தம். அது சக்தா, சக்தி, சக்தே அப்படின்னு மாறுது. இப்போ இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தன்யவாத்.